என்ன மச்சி மும்முரமாக வேலை பார்த்துட்டிக்கிறீங்களே என்ன? வெளியில் எங்கேயாவது போகலான்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், கண்டுக்கவே மாட்டேங்கிறியா? அது இல்லை ஹலிமா, உனக்கு தெரியாது, நான் ஒரு பெரிய ஆண்டர்பிரனர் ஆக போகிறேன். என்னது ஆட்டு புழுக்கையாவா? ஆண்டர்பிரனர்டி, இந்த பிள்ளைக்கு ஒரு அளவும் தெரிய மாட்டேங்குதுமா. நம்ம அளவுக்கு என்ன இருந்தாலும் அறிவில்லை தானே, இப்போ தானே காலேஜெலாம் படிக்குது. சரி அறிவாளி மச்சி, நீங்களே சொல்லுங்க, என்ன பண்ணி ஆண்டர்பிரனர் ஆக போறியோ? நான் சூப்பராக சட்டை தச்சு அதில் ஆரி ஒர்க் பண்ணி அப்படி உட்காந்த இடத்துல இருந்தே சம்பாதிச்சிடலாண்டி. ஒரு சட்டைக்கு 5000 ரூபா தெரியுமா? குறைஞ்சது 5000 ரூபா. அதுக்கு ஆரி ஒர்க் பண்ண தெரியணுமே மச்சி. என்னடி சொல்கிறானா? யூடியூப்பை பார்த்து கற்றுப்பேன். யூடியூப்பில் இல்லாததா அதை பார்த்துட்டு நான் ஜோராக மாதத்துக்கு ஒரு 10 சட்டை தைச்சா போதும். கரண்ட் செலவு கிடையாது, கடந்து சாவணும்னு கிடையாது, எந்த பொருள் செலவும் கிடையாது. சிம்பிளாக தேவையான பொருளை மட்டும் வாங்கிட்டு அழகாக நம்மளோட அறிவு தான் மூலத்தை நம்ம பயன்படுத்தி அப்படி ஜோராக சம்பாதிக்கலாம். ஓ, உங்களுக்கு கரெக்டாக தான் நிற்கும். ஏன்னா உங்கள் அம்மாட்ட சட்டை தைக்க வருவோம்ல, அதோட நீங்கள் அவட்ட ஆரி ஒர்க் கேட்டு பண்ணி கொடுத்துருவீங்களோ வேணும்னா? எங்க மட்டும் என்ன தைக்க வருது ஹலிமா? நானே ஜோரா தைப்பேன். மச்சி பத்தி என்ன நினைச்சிட்டா? திறமையை குறைச்சி எடை போட்டுட்டிக்கிறா நீ. ஆஹா, பரவாயில்லையே மச்சி. எனக்கு ஒரு சின்ன இது ஆல்ட்ரேஷன் பண்ணனும். அடி என்ன உன் லாட்டாவை பத்தி என்ன நினைச்சிட்ட? அம்மாவை தேடிட்டிக்கிறா. உன் லாட்டாவே ஜோரா தைப்பேன்டி. தா, நான் பண்ணி தரேன் உனக்கு. லேப்ல இருக்கிற எலி மாதிரி என்னை வச்சு டெஸ்ட் பண்ணி நாசமாக்கிட மாட்டியே. லாட்டாட திறமையை எல்லாரும் குறைச்சே எடை போடியாடி. கொண்டா, நான் அடிச்சு தரேன், அப்புறம் தெரியும் பாரு உனக்கு. சரி, ஸ்கூல் யூனிஃபார்ம் எனக்கு தொலை தொலைன்னு இருக்குது. எனக்கு முதுகு கிட்ட டக்கு போட்டுட்டா. டக்கு இல்லடி, அது ஸ்டக்கு. கொண்டா, போட்டு தரேன். 2 minutes வேலை. மச்சி போர் அடிக்குதுங்க. நீங்கள் முடித்த உடனே நம்ம ஹபியத் மாலா வீட்டுக்கு போவோமா? அங்கே தான் அம்மா படிக்க போவா அசருக்கு. அப்போ வேணா சேர்ந்து போவோண்டி. முடிஞ்சிட்டா? முடிஞ்சிட்டு எந்தா இதுக்கு லாத்தா வந்துட்டு எப்படி ஒரு 500 வரைக்கும் சார்ஜ் பண்ணுவேன். பட் தங்கச்சியா போயிட்டதுனால ஓகே, ஃப்ரீயாக எடுத்துக்கோ சர்வீஸ். பெரிய சர்வீஸ். பழைய துணியில் 2 டக்கு போடுறதுக்கு என்ன வருத்து வர? என்னடி வா, கதவுல மட்டும் எலி மாதிரி சத்தம் போடுறா. ஏண்டி தைக்க தெரியாத நீலா ஏண்டி மிஷின்ல ஏறி உட்கார்றா? ஏன் தையலுக்கு என்னடி குறைச்சலு? ஆமா, குறைச்சல் தான். தையல் தெரியாம மிஷின்ல ஏறி உட்கார்ந்திக்கிறியே, மூளை குறைச்சலு. ஆள பர்னால ஏண்டி டக்கு போடுறப்ப பின்னாடி துணியை மட்டும் பிடிச்சி டைட்டா டக் போடுவோம். அப்பதான் டைட் ஆயிடும். நீ முன்னே முன்னே சேர்த்து டக்கு போட்டா நான் எப்படி தலையை உள்ள விட்டு போய் ட்ரெஸ்ஸை போடுவேன்? ஐயோ, தெரியாம போட்டமே. முன்பக்க துணியை சேர்த்து போடக்கூடாதோ? நாயிலாகி இதையே வாழ்க்கை ஃபுல்லாக சொல்லி காட்டிட்டிப்பாவே இந்த நாயி. மச்சி, இதில் ஆரி ஒர்க்லாம் போடுவேன்னு சொன்னியா? இவ வேற நேரங்காரம் தெரியாமல் ஏற்றி விடுறாவே இவளை. ஆமா, ஆட தெரியாதவ ஆரி ஒர்க் போட்டாவா, பாட தெரியாதவ சூப்பர் சிங்கர் போனாவா. சம்பந்தம் இல்லாம ஏண்டி டைலாக் பேசுறா? தப்பா ஏன் ட்ரெஸ்ஸை தச்சா, அதனால எல்லாம் பேச வேண்டி. டியா தைக்க முன்னாடி லாத்தா லாத்தா நாடி கூப்பிட்டா, இப்போ என்னடி டி? அப்படிதான் சொல்லுவேன். டி 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 ரம்லா பரண்டி. இங்க பாரு, டி டின்னு சொன்னான்னு வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் மண்டே உடைச்சிருவேன். அது என்னடி காட்டு கத்து கத்திட்டு கிடக்குறியா 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு? ரோடு வரைக்கும் விளங்குது. பாருமா, நான் அந்த ஓட்டகாம அடிக்கிறதுக்கு வந்தேன். Dress தொலைதொலைன்னு இது யூனிஃபார்ம்ன்ட்டு இவட்ட அடிக்க கொடுத்ததுக்கு லட்சணம். முன்னே பின்னே சேர்த்து அடிச்சிட்டாமா. இப்ப தலையை போக கூட உள்ள முடியல. அடே, அவளுக்கு கிழிஞ்ச துணியை ஒழுங்கா அடிக்க தெரியாது, அவட்ட ஏந்தி கொண்டு கொடுத்தா நீ? டோட்டல் டேமேஜ். இதை சொல்லி அசிங்கப்படுத்துவாவே. அதை தையலை பிரிச்சு விடு, நான் டக்கு போட்டு தரேன். அம்மா, அது டக்கு இல்லைம்மா, ஸ்டக்கு. ஆமாம், இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. பெரிய இங்கிலீஷ் டீச்சரு வந்துட்டா பாடம் எடுக்கிறதுக்கு. ஏன்டி என் மிஷினில் உட்காந்து நாசமாக்குற? உனக்கு தான் தெரிய மாட்டேங்குது இல்லை, தையலே வர மாட்டேங்குது, அப்புறம் என்ன? அம்மா, நான் தையல்லாம் படிச்சுட்டேன், உனக்கு தெரியாதுமா. மச்சி முன்னாடி அசிங்கப்படுத்துறாவே. ஊர்லயே பெரிய தையக்காரினா, என்னாலேயே உனையும் தையல் படிச்சு தர முடியல, நீ எவட்ட போய் படிச்சுட்டு வந்தா? நீ யூடியூப் பார்த்து அழகா கத்துக்கிட்டம்மா. ஜோரா நான் தைப்பேன் தெரியுமா? ஜோரா தைக்கிற லட்சணம். அடே, மிஷினை ஓட்டிக்கிட்டு முன்னாடி போறா சைக்கிள் ஓட்டுற மாதிரி. உனக்கு மிஷினை ஓட்டாம முதல்ல அடிக்க தெரியுமாடி? 2 அடி போட தெரியுமா? வந்துட்டா நாய் சிரிக்க வசைக்கிற அம்மாட்ட மாட்டி விட்டுட்டு போதும். மிஷினை விட்டு இளம்பு, நான் பழக்கி வச்சுக்கிறேன், நாசமாக்கிறாதே. சரி அலிமா மச்சி, வா, அபியத் மலா தோட்டுக்கு போகணும்னு சொன்னி, அப்படி போயிட்டு வந்துருவோம். சீத்தா மாட்டேன், கற்கள் நேரத்தில் போவாதடி. பேர் அசர்பாங் சொன்ன அப்புறம் எங்கனையும் போ. இப்படி கற்கள் நேரத்தில் பேய் அடிச்சு கிடந்தா நான் பார்க்க மாட்டேன்.
நீ போய் கெட்டு போகிறதும் இல்லாமல் அந்த பிள்ளையும் இழுத்துக்கிட்டு கற்கள் நேரத்தில் போவாத சொல்லிட்டேன். சி இந்த கிளிக்கிறாவ எந்த ஒரு காரியா இப்பா சரி மச்சி வந்துக்கிற நேரத்தில் இப்படி ஒரே அவமானமாக போச்சே. தப்பா அடிக்க தெரிஞ்சதுதானே, எனக்கெல்லாம் கண்ணு தெரியாது. மிட்டா பிரித்துட்டு கிடக்கா, பிடிச்சி பிரித்து கொடுத்துட்டு போடியாதே. மா நான் உங்ககிட்ட தங்கச்சி வேணும்னு கேட்டேனாமா? தங்கச்சி வேணும்னு கேட்கவா செஞ்சேன்? ஏமா இவ்வளோ பெத்தா நீ? ஆமாடா நீ தான் கேட்டா. ஸ்கூல்லாம் போயிட்டு வந்து தோழிக்கெல்லாம் தங்கச்சிக்குது, எனக்கும் தங்கச்சி வேணும் தங்கச்சி வேணும்னு ஆடு நீயே. நானா கேட்டேன்? இந்த நாக்கு தானே கேட்டுச்சு, இந்த வாய் தானே கேட்டுச்சு. பச்சை மிளகாவை எடுத்து நான் வாயிலே தீட்டணுமே ஆண்டவா. அப்படி கூட உரப்புக்கு ஒரு இனிப்பு திங்கலான்ட்டு மில்க் மேடாவது இருக்குன்னு பார்த்தா ஃப்ரிட்ஜுக்குள்ள அதை கூட காணப்பங்க. ஏன்னா நாங்கள் சுகர் கட்டில் வைக்கிறோண்டி, சுகர் திங்க மாட்டோம். நீ திங்காதடி, நல்லதா இனிப்பு. கஞ்சூஸ் நீங்க தராம இருக்கிறதுக்கு என்னென்ன காணலாம் சொல்றியா? ஒரு இனிப்பு வெறும் சத்து மாவு தான் கிடக்குது மனசார. அது என் மவனுக்காக வாங்கி வச்சது. அடி சத்து மாவு வைக்குதோ கொண்டா, நான் அதை வச்சு உனக்கு ஸ்வீட் செஞ்சு தரேன். சேலத்மலத்தா சத்து மாவு வச்சு என்னங்க செய்ய முடியும்? அடி சத்து மாவு வச்சு குளிப்பணியாரம் சுட்டு தரேன்டி, நல்ல இனிப்பா ஜோரா டேஸ்டா இருக்கும். அடி சுகர்லாம் அதிகமாக திங்கக்கூடாது, நல்லதில்லை. அடி சீனிலாம் தேவை கிடையாது. வாழைப்பழம் நல்ல இனிச்ச பழுத்த வாழைப்பழத்தை எடுத்துக்கணும். அதை நல்லா பிசைஞ்சிட்டு அது கூட வந்துட்டு இந்த சத்து மாவு, எந்த சத்து மாவு வைக்குதோ அதை போட்டுக்கிற வேண்டியதான். தேவைப்படுறவோ நாட்டு சக்கரை போட்டுக்கணும், தேவையில்லாதவோ இந்த வாழைப்பழத்தோட கனிஞ்ச இனிப்பே போதும். கூட கொஞ்சம் பாலை ஊற்றணும், அது கூட ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா கலந்துக்கணும். தண்ணி ஆகிக்குது கொஞ்சம் மாவு உண்டா, கூட கொஞ்சம் மாவு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும், சத்து மாவு. ஏன்னா சேர்த்துக்கிட்டு நல்லா அடித்து கலக்கிக்கணும். கலக்கிட்டு தேவைக்கு சில பேர் சோடாப்பு புஃபுன்னு கிளம்பி வரதுக்காக போடுறேன்னா போடுங்க. இதே சின்ன பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்குறேன்னா சோடாப்பெலாம் போடாதீங்க, போடாமையே நல்லா தான் ஈக்கும். அந்த மாதிரி நல்லா அடித்து கலக்கிட்டு குழிப்பணியார சட்டியை எடுத்துக்கணும். இல்லை சமையல் சக்கரவர்த்தியாக தாண்டி இருக்கிறியோ. குழிப்பணியார சட்டியில் கொஞ்சம் போல் நெய்யை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக குழிப்பணியாரத்துக்கு மாவு அள்ளி அள்ளி ஊற்றணும். அது நல்ல ஒரு நிரப்பமாக ஊற்றினா தான் அழகாக உருண்டையாக வரும் திருப்பி போடுறப்போ. சரியா நல்லா நிரப்பமாக ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் மூடியை போட்டு வேக விடணும். வேக விட்டோன்னே நல்ல சீக்கிரமாக அது வந்து ப்ரௌன் கலரில் மாறிடும். ஏன்னா உள்ளக்க இந்த இனிப்பு எல்லாமே இது பற்றியா அந்த வாழைப்பழத்தோட இதெல்லாம் சேர்ந்து டக்குன்னு அதை கருவு விட்டோம். அதனால் கிட்டேயே நின்று பார்த்து அதை கொஞ்சம் வெந்த பிறகு அதை அப்படி திருப்பி போட்டுரு. திருப்பி போட்டு பின்பக்கம் நல்லா வெந்த பிறகு அதை எடுத்து ஜோராக வச்சு பிச்சு திண்டான்னு வையேன், வாயில் போட்டான்னு வையேன், இந்த அம்மாடையை விட ருசியாகிக்கும். அவ்வளோ ருசி, 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அதுவும் சத்து மாவு வச்சே. அட இந்த ரெசிபி தெரியாமல எல்லாரும் சத்து மாவு திங்காம வேஸ்ட் ஆகிட்டீங்களா? சூப்பர் ரெசிபி தான் சொல்லிக்கிறியாங்க. எல்லாம் ஜோரா யூஸ் பண்ணிக்கிறோம் இனிமே. கண்ட கொண்ட மட்டை இல்லைனா வீட்டுக்குள்ளே கூட்டு வந்துக்கிறான் மூடி பொண்ணு, முசிப்பட்டு பொண்ணு. எனக்கு என்ன 8 கல்யாணம் மாப்பிள்ளை முடிச்சு வச்சனோ. பிள்ளைக்கு என் பிள்ளை ரத்தத்தெல்லாம் அப்படியே வேர்வையெல்லாம் ரத்தமாக சிந்தி சம்பாதிகள் சுட்டு இப்படி சீரழிக்கிறா. ஒரே நெய் வாங்கின ஒன்னமா எல்லாத்தையும் சீரழிக்கிறதா வீணா போயிட்டு விட காசெல்லாம் வீணாக்குறாவே. நாளில்லாகிய மாமிக்கு ஜெதுப்பு கிளம்பிட்டுடி. சட்டு புட்டுன்னு சுட்டு முடிச்சு போட்டு வெளியில் போய் உட்காந்து கொஞ்ச நேரம் காத்தாட திம்போண்டி. இங்கே வச்சுக்கிட்டே வேணாம், அவளுக்கும் 2-3 எடுத்து வச்சுட்டு போவோம். இல்லைண்டா அவ்வளோந்தான், இனியை பிச்சு குழிப்பணியாரம் ஊற்றி சுட்டு திண்டுருவா. சரி கவலைப்படாது, இது 5 நிமிஷம் வந்துடும், பட்டப்பட்டுன்னு கொண்டு போயிடலாம். ஆனால் ஒன்றை போட்டு பார்க்க மாட்டியா? ஃபோனும் பார்த்துக்கிட்டீங்களா, டிவியும் அலறிட்டு கிடக்குது, டிவி ஆஃப் பண்ண மாட்டியாடா? அப்படியே பார்த்து பழக்கமாயிட்டுமா, இருமா அந்த டிவி ஆஃப் பண்ணுறேன். இந்த குட்டி அலிப்பா எங்கடா போனா? ஆளையே காண முடியலையே. இல்லைன்னா வந்துட்டு வீட்டு இப்பாவே மூச்சு இல்லை மொட்டையும் இல்லாமல் கிடக்குறாவே. அவ அங்கே காக்கா வீட்டுல ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இருக்கிறா. அட்டே அப்படியா? அட்ட சொல்லவே ஒரு வார்த்தை. அம்மாக்காரி ஒன்றும் சொல்லிடுறியடா. எனக்கு தெரியாமலே எல்லாம் நடக்குது. இப்படி எனக்கு தெரியாம எல்லாம் நடக்கக்கூடாதடா. இல்லை எனக்கு தெரிஞ்சுதானே நடக்கணும். என்னடா இது ஒரு வார்த்தை நம்மகிட்ட சொல்லாமல் அந்த அளவுக்கு பெரிய ஆளாயிட்டாலோ இவ்வளோ. இது எப்படி பேச்சப்பட்டு எடுக்கணும்னு எனக்குலாம் தெரியும். என்கிட்டயே சொல்லவே இல்லைம்மா. நான் உங்களை அங்கே கலரி சாப்பாடு சாப்பிட்டு பைக்கில் ஏற்ற வந்தேனே, அப்போ தான் வந்து பார்த்தேன். ஐயோ ரோட்டில் நின்று ஐஸ்கிரீம் திட்டுட்டீரோ. அது சதா அழகா ரோட்ல நின்று இப்பெல்லாம் திங்கிறது. உம்மா கறிக்கு எங்க அறிவு போயிட்டு கொஞ்சமாச்சு என் தப்பி இருந்தா விட்டுவானா? அவனுக்கு தெரியல இதெல்லாம். அம்மா கறி கொடுக்குற செல்லத்துலதான் இந்த குட்டி இந்த ஆட்டம்லாம் போடுது தெரியுமா? அடி புள்ள நீ இப்படி வா, பச்சை உடம்பு கறி புள்ளையோட கீழே உட்காரதே. நோமா இதான் கம்ஃபர்டபுளா இருக்குது, நான் எப்படியே உட்காந்துக்கிறேன். அப்படியா? அப்ப சரி. ஆனாலும் இந்த அலிமா குட்டிலாம் இல்லாம ராத்தாவே இருக்குது. ஏன்னா வந்து எப்ப பார்த்தாலும் நொய்யி சண்டை பிடிச்சிக்கிட்டே கிடப்பா. என்ன டக்குன்னு அம்மா இப்படி ட்விஸ்ட் அடிச்சிட்டா? அம்மா என்ன இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லாம போறது தப்பு தானம்மா.
நீ உனக்கு மரியாதை கொடுக்கணும்ல, அவ சொல்ல தானே செய்யணும் அவ. ஆமாம்மா, நீங்க கேட்கலாம்ல. நீங்க மாமி மட்டும் இல்லைல்ல, நீங்க அவளுக்கு மாமியார் கூட தான். ஸோ உங்ககிட்ட அவ சொல்ல தான் செய்யணும். தப்பு தானே சொல்லாம போனது. அவன் சொல்றது கரெக்டு தானம்மா. ஆமா, நம்மளை எவடியும் மதிக்கிறாய். நம்மகிட்ட எவ சொல்லிட்டு போறா? மூச்சு பேச்சு இல்லாமல போறாளோ? அம்மா, நீங்க இப்படி அஹிம்சை வழியில ரொம்ப அப்பாவே இருக்கிறதுனால தான்மா அவ ரொம்ப ஆட்டம் காமிக்கிறா. நீங்க அவளை அடக்கி வைக்க வேணாமாம்மா. பத்தியம்மா, லாத்தா சொல்றதும் கரெக்டு தான். ஆமா, வரட்டும், முசிவத்து வரட்டும். நான் வந்து நல்லா ஆட்டி விட்றேன். எப்படி சொல்லாம கொள்ளாம நீ போலாண்டு. அம்மா, வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணாதீங்க. உமாக்கு ஃபோனை போட்டு கேட்டுருங்க. ஆமா ஆமா, கேட்டுருங்கம்மா. அவளை வர சொல்லுங்க உடனே கிளம்பி. அப்படியா சொல்றா? என்ன, நான் கேட்கத்தான் செய்யணும். நான் மாமியார்ல, எனக்குன்னு ஒரு அதிகாரம் இருக்குது, எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. நான் சிங்கத்தை போல ஒரு ஆம்பளை பிள்ளைய பற்றி வச்சுக்கிறேன். அப்ப என்கிட்ட சொல்லாம கொள்ளாம போனா என்ன அர்த்தம்? என்ன? ஆமாம்மா, நம்மள மீறி அதை எப்படி பண்ணலாம்? நீங்க கேட்கறது தான் கரெக்டா இருக்குமா? இதா போறேன். நேரா அவகிட்டே போய் சண்டை பிடிக்கிறாள் அம்மா காரிட்டே. என்ன நினைச்சிட்டா? வைதாவா கொக்கா? அது மாதிரி பார்த்துட்டு இருக்கிற எல்லாரும் லைக் போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பிடிக்குதா இல்லையான்னு தெரியும். அந்த மாதிரி கீழே கமெண்ட்ஸ் பண்ணுறப்போ ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் இன்னும் நிறைய பேருக்கு நம்ம வீடியோஸ் காட்டும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுங்கிறதையும் மறக்காமல் சொல்லுங்கள். ஹைப் ஆப்ஷனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிடுங்க. போடுற ஷார்ட்ஸ்லாம் பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள்.